கடலை மாவில் பர்பி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும், டேஸ்ட் பிரமாதமாக இருக்கும், ஈஸியாகவும் முடிஞ்சிடும் உங்களுக்கு. இதுக்கு ஒரு கடாயில் 1 கப் அளவுக்கு தண்ணி போட்டு அது நல்லா கொதிக்கும் போது 1/2 கப் அளவுக்கு கடலை மாவு போட்டுக்கலாம். இப்படி பண்ணுறதுனால நம்ம நிறையா நெய்யோ எண்ணெயோ சேர்க்க தேவையில்லை. கடலை மாவோட பச்சை வாசனையெல்லாம் நல்லா போயிடும். இந்த மாதிரி ஒரு விஸ்கு வச்சு நல்லா கிளறிட்டிங்கன்னா அதிகமாக கட்டிப்படாது. அப்படி கட்டியாக இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அதை நம்ம இப்போ ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்து நல்லா இந்த மாதிரி அரைச்சிக்கலாம். கடாயில் 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் போட்டுட்டு நம்ம அரைச்ச கடலை மாவு இருக்கு இல்லையா, அதை போட்டுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சமாக மிக்சியில் தண்ணி ஊற்றி அதையும் வாஷ் பண்ணி இதில் போட்டுக்கிட்டு நல்லா கிளறிக்கலாம். இதுக்கு நமக்கு தேவையான அளவு ஸ்வீட் போட்டுக்கணும். சர்க்கரை போடலாம், இல்லாட்டி நாட்டு சர்க்கரை எதுனாலும் போட்டுக்கலாம். நம்ம 1/2 கப் அளவுக்கு கடலை மாவு எடுத்ததுனால 1/4 கப்புக்கு கொஞ்சம் கூட போட்டுக்கலாம். அதில் இந்த மாதிரி கொஞ்சம் நல்லா வெந்து வந்துருச்சு. அதுக்கப்புறம் நம்ம போட்டுக்கலாம். நிறைய எண்ணெயும் சேர்க்க தேவையில்லை உங்களுக்கு. ஸ்வீட் நமக்கு தேவையான அளவு போட்டுக்கிட்டால் போதும். இந்த ஒரு 1/4 கப்புக்கு கொஞ்சம் கூட எடுத்திருக்கேன் நாட்டு சர்க்கரை. அதை போட்டு நல்லா கிளறிக்கலாம். நல்லா கிளறிட்டு அது ஒரு கண்ணாடி பதம் வரவும் அப்படியே அல்வா மாதிரியும் வச்சு சாப்பிடலாம். இல்லை நம்ம ஒரு பிளேட்டில் கொட்டி பர்பியாவும் கட் பண்ணிக்கலாம். இதுக்கு துருவின தேங்காய், நட்ஸு நமக்கு விருப்பம் இருந்தால் போட்டுக்கலாம். நான் துருவின தேங்காய் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு போட்டுட்டு நட்ஸ் எல்லாம் கொஞ்சம் பொடியாக கட் பண்ணி போட்டாச்சு. இதை அப்படியே ஒரு பிளேட்டில் போட்டு ஆற வச்சிட்டோம்னா இந்த மாதிரி பர்பி மாதிரியும் அழகாக கட் பண்ணிக்கலாம். சுவையான கடலை மாவு பர்பி ரெடி. நீங்களும் செஞ்சு பாருங்கள். ஈஸியாக டக்குன்னு செஞ்சிடலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் ஃபார் மோர் வீடியோஸ்.